ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் தியானம் துவங்கியது. ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரால் 1917ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா சார்பில் கோவையில் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் தியான நிகழ்ச்சி துவங்கியது. கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சாய் விவாகா மஹாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்விற்கான திறவுகோல் என்ற தலைப்பிலான இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் மூத்த சன்னியாசி சுவாமி ஸ்மரணானந்த கிரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கீர்த்தனை, தியானம், சுவாச பயிற்சி மற்றும் சத்சங்கம் ஆகியவை நடைபெற உள்ளன. இதில் கலந்து கொள்ள அனுமதி முற்றிலும் இலவசம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்சங்கம், தியானம், OSS தியான உத்திகள் மற்றும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்க்கை முறை போதனைகள் கற்றுத்தரப்படும். இதற்கு முன்பதிவு செய்வது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவை திருச்சி ரோடு பர்க்ஸ் பள்ளி வளாகம் அருகில் உள்ள யோகதா சத்சங்க தியான கேந்திரா செய்துள்ளது. To all of you, Paramhans Yoganandaji said that everyone would meditate if only one knows how to meditate. Meditation is so charming. If you know how to meditate, you will meditate, because meditation gives that inner joy and the ability to face life's experiences. In daily life, we have so many experiences. Meditation helps us to face them from a platform of even-mindedness. Meditation is useful not only for God realization, in day-to-day living with some even-mindedness and happiness, it helps. One more thing, meditation. In daily life, we have to take decisions. Some are simple decisions, some are